வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் ரஜினிகாந்தின் நண்பர் மரணம், கண்ணீரில் திரையுலகம், அதிர்ச்சிகள் ரசிகர்கள். அதாவது பிரபல தயாரிப்பாளரும் அரசியல்வாதியுமான ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தன்னுடைய முதுமை காரணமாக காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 98 ஆகும். எம்ஜிஆரின் வலதுகரமாக இருந்தவர் தான் ஆர்.எம். வீரப்பன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த இவர் பேரறிஞர் அண்ணாவிடம் உதவியாளராக தன்னுடைய பணியை துவங்கினார். பின்னர் தந்தை பெரியாரிடமும் உதவியாளராக இருந்தார். இதனைத் தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் சொந்தமாக சினிமா நிறுவனம் ஒன்றை துவங்கிய போது அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மெல்ல மெல்ல திரைப்படம் தயாரிக்கவும் தொடங்கினார். அந்த வகையில் 1964ஆம் ஆண்டு எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்.என். நம்பியார் ஆகியோர் நடித்த தெய்வத்தாய் படத்தை தயாரித்தார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பையும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1966இல் மீண்டும் எம்ஜிஆரை வைத்து நான் ஆணையிட்டால் படத்தை தயாரித்தார். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி, கே.ஆர். விஜயா ஆகியோர் நடித்திருந்தார்கள். அடுத்தடுத்து எம்ஜிஆரை வைத்து காவல்காரன், கண்ணன், என் காதலன், ரிக்ஷாக்காரன், இதயக்கனி போன்ற ஹிட் படங்களையும் தயாரித்தார். அது மட்டுமின்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 1981ஆம் ஆண்டு வெளியான ராணுவ வீரன், 1982ஆம் ஆண்டு வெளியான 3 முகம், 1983இல் வெளியான தங்க மகன், 1995ஆம் ஆண்டு வெளியான பாட்சா உள்ளிட்ட படங்களை தயாரித்தார். மேலும் கமலஹாசனையும் வைத்து காக்கி சட்டை, ஊர்காவலன், காதல் பரிசு போன்ற படங்களை தயாரித்தார். சத்யராஜ், அர்ஜுன் பிரசாந்த் போன்ற பல நடிகர்களின் படங்களை தயாரித்துள்ள ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் கடைசியாக 2006ஆம் ஆண்டு பரத், கோபிகா, நாசர், சரண்யா, பொன்வண்ணன், வடிவேல் ஆகியோர் நடிப்பில் வெளியான என் மகன் படத்தையும் தயாரித்தார். இதுவே அவர் தயாரித்த கடைசி படமாகும். அதேபோல் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின், கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களில் ஒருவர் தான் ஆர்.எம். வீரப்பன். பல வருடங்களாக வயது மூப்பு காரணமாக ஏற்படும் பிரச்சனைகளில் அவதிப்பட்டு வந்த நிலையில் உடல்நலமின்றி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.